எங்கள் வீட்டுக்கு போகிற கோபி ராதிகா கிட்ட கேள்வி கேட்குறாங்க, விஷயத்த கேட்குறாங்க. எதுவுமே பேசாமல் ராதிகா ரூம்குள்ளே போக இங்கே என்ன விஷயமா இருக்குன்னு பொறுக்க முடியாத கோபி நேராக கிளம்பி எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. பாக்கியா வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்கிறவங்க செல்லியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. செல்லியன் கீழே இறங்கி வந்து விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு கோபி ரொம்ப பதட்டமானாலும் இன்னொரு பக்கம் எங்கள் செல்லியன் வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காம அவர் உள்ளே போக இங்கே பிறகு நிற்க முடியாமல் கோபியும் கிளம்பி நேராக தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் ராதிகாவை கூப்பிட்றாங்க. ராதிகா அப்போயும் கதையை திறக்கவே இல்லை. அவங்க பாட்டு ஹாலே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே கோபி மேலே ராதிகாவும் ராதிகா மேலே கோபியும் ஏதோ ஒரு வகையில் கோபத்தோடு இருந்துகிட்டே இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி இங்கே கோபி பேச வந்தாலும் ராதிகா பேச்சு கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச கையோடு எங்கள் கோபி என்ன பண்ணுறாங்கன்னா, இனி அவள் பார்த்தே ஆகணும், இனி அவள் பார்த்து பேசியே ஆகணும்னு நினச்சிட்டு இங்கே வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் கதவு ஓப்பனில் இருக்குது. வீட்டு வாசலுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அங்கே ஹாலில் தாத்தா பாட்டி உட்காந்துருக்க. இப்போ எதுக்குடா இங்கே வந்தேன்னு சொல்லி தாத்தா கோவப்படுறாங்க. வேறு எதுக்கு இங்கே வருவாங்க, இனி அவன் பார்க்க தான் வந்தேன்னு சொல்ல, இப்போ மட்டும் என்ன பொண்ணு பாசம், ஏன் இதுக்கு முன்னாடி இவளை விட்டுட்டு போகும்போது அந்த பாசம்லாம் இல்லையா, இப்போ என்ன திடீர்னு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க, நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன அவமானப்படுத்தினாலும் சரி, என் பொண்ணு இனி அவனை பார்க்காம இந்த இடத்துலேருந்து கிளம்ப மாட்டேன்னு சொல்ல, இனியா அப்போ தான் கீழே இறங்கி வராங்க. இனியாமான்னு சொல்லி பக்கத்தில் வர்றவங்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாடின்னு இங்கே இனியா சொல்ல, அதான் உன் பொண்ணை பார்த்துட்டல, கிளம்பு, ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் கோபி வந்துட்டு, என் பொண்ணை இனியாவை பார்க்க வந்தேன், ஆனால் அதே நேரம் எங்கள் பாக்கியாவை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை கேட்காம கிளம்ப மாட்டேன்னு சொல்ல, அவள் இப்போ எங்கள் வீட்டில் இல்லை, அவள் வர்ற பண்ணி பார்த்து பேசிக்கலாம், அப்படியே அவள்கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு உரிமையே இல்லை, தகுதியும் இல்லை, எந்த நம்பிக்கையில் இந்த வீட்டுக்கு வந்தேன், நாங்கள்லாம் வேண்டான்னு சொல்லி உதறி போட்டு தள்ளிட்டு போனேன், நீ இப்போ என்ன உனக்கு முக்கியமாக படுறது உனக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி கேட்குறாங்க. என்னம்மா நீங்களே இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, டே உன் கூட அந்த வீட்டில் வந்து இருந்த பொழுதே தெரிஞ்சுக்கிட்டேன்டா உன்னை பற்றி, நீ உன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக யார் வேணாலும் என்ன பழி வேணாலும் போடுவேன், அப்படிப்பட்ட ஆள் தானே நீ, உன்னை பற்றி தெரியாமல் இத்தனை வருஷமாக நான் தான் எங்கள் பாக்கியாவை திட்டிட்டு உனக்கு சப்போர்ட்டாக நின்னேன், ஆனால் அன்னைக்கு அங்கே வந்து இருக்கும் பொழுது தானே தெரிஞ்சது நீ எப்படிப்பட்டவனு, திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்து எல்லாரோட மனசை மாற்றி இங்கே இருந்துடலான்னு மட்டும் நினைக்காத, அந்த கனவு என்றைக்குமே நடக்க போகிறது கிடையாது, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு இப்போவே காலி பண்ணுன்னு சொல்லி பாட்டி பயங்கரமாக திட்டுறாங்க. இது கேட்ட கோபியால் பொறுக்க முடியலை. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் எதுக்கு ஒரு நிமிஷமாவது நிற்கணும் அப்படின்னு நினச்ச கோபி அங்கேருந்து கிளம்பி வேகமாக தன்னோட வீட்டுக்கும் போகிறாங்க. என்ன கோபி, உங்கள் பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க போல, பொண்ணு பாசம் தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே எங்கள் கோபி சொல்கிறாங்க, எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. ராதிகா சொல்கிறாங்க, மயூ நீ ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டல, கிளம்பு, நானே உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு எனக்கும் நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ராதிகா இதுக்கப்புறம் கோபிகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே இனி அவன் காலேஜ் கூட போகாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ எதுக்கு நீ இப்படி உட்காந்துட்டு இருக்க, அதான் நைட்டே பேசி எல்லாம் முடிச்சாச்சுல, இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் வராது, நீ தைரியமாக காலேஜுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானேன்னு சொல்ல, நீ பண்ணது தப்பு தான், அது இல்லைன்னு யாருமே சொல்லலை, ஆனால் இதே தப்பை இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம், ஒருவேளை நீ இந்த தப்பை திரும்ப பண்ணணும், வீட்டுக்கு தெரியாமல் செஞ்சிடலாம், அவங்களுக்கு எங்கே தெரிய போகுதுன்னு நினச்சினா கண்டிப்பாக இதனால் பிரச்சனையை சந்திக்க போகிறது நீ மட்டுமா தான் இருப்ப இனியா, இதுக்கப்புறம் இந்த குடும்பம் எதுக்காகவும் உன் பக்கம் துணை நிற்காதுன்னு சொல்லிடுறாங்க எங்கள் பாக்கியா. இதை கேட்ட எங்கள் கண்கலங்கி உட்காந்துருக்காங்க இனியா. சரி இனியா, நடந்தது முடிஞ்சு போயிடுச்சு, நீ முதல்ல போய் கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இனியாவும் போயிட்டு காலேஜுக்கு ரெடி ஆகுறாங்க. சரி நான் வேணா உன்னை கொண்டு வந்து விடவான்னு எழில் கேட்க, இல்லைன்னு காலேஜ் பஸ் வருது அதிலே போய்க்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நானே உன்னை கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லி இங்கே எழில் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ எங்கள் பாக்கியா சொல்கிறாங்க, பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. கோபியாலையும் என்ன பண்ணுறதுனே தெரியலை, இனியா நினைப்பாவும் இருக்குது. அதே போல் பாக்கியாவையும் கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு வெறுப்பில் இங்கே கேண்டீனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே தான் அவங்க ஃப்ரெண்டு வராங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்ப, இந்த வயசில் என்னடா பப்பு வேண்டி கிடக்குன்னு சொல்ல, அது ஏதோ தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் போனேன்னு சொன்னான், மற்றபடி அவளுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுடா, இந்த வீட்டில் பாக்கியா இருக்கான்னு தான் பேர், இதுக்கு இருக்கான்னு தான் எனக்கும் தெரியலைன்னு சொல்ல, இப்போ இதுக்கு தேவையில்லாமல் பாக்கியாவை இதில் இழுக்கிறேன்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அதுக்கு கோபி சொல்கிறாங்க, வீட்டில் பொறுப்பாக இருந்து பிள்ளைங்களை கவனிச்சுக்கிறத தாண்டி வேறு என்னடா வேலை அப்படின்னு சொல்ல, அந்த வீட்டில் இப்போ நீ இருந்திருந்தா நீ வேலை பார்ப்ப, நீ சம்பாதிப்ப, அந்த குடும்பத்துக்கான பணத்தை நீ கொடுப்ப, அந்த நம்பிக்கையில் பாக்கியா வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கவனிச்சுப்பான், ஆனால் இப்போ அப்படி இல்லையே, உனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு ராதிகா கூட சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன்,
அந்த வாழ்க்கையையும் நீ சந்தோஷமா வாழ்ந்த பாடல. அப்புறம் பாக்கியா என்ன பண்ணுவாங்க? அவங்களும் இந்த குடும்பத்தை பார்க்கணும்ல. ஒருவேளை பாக்கியா வீட்டில் இருந்துட்டு உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் வேலைக்கு அனுப்புனா உன்னால் ஏற்றுக்க முடியுமா? ஆனால் எந்த காரணத்துக்காக அவங்க இன்னமும் உங்கள் அம்மா அப்பாவை வச்சு பார்த்துக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று கோபி, எந்த பொண்ணுங்களும் இப்படி இருக்க மாட்டாங்க. பாக்கியாவை நீ பாராட்டினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்காக கிடைக்கிற கேப்லாம் அவங்கள அப்படியே கீழே தள்ளிவிட்டு அழகு பார்க்கலான்னு மட்டும் நினைக்காதன்னு சொல்ல, என்னடா தங்கச்சி பாசமான்னு சொல்லி கேட்குறாங்க. தங்கச்சியோ என்னவோ, ஆனால் ஒரு பொண்ணா அந்த இடத்துல நான் அவங்கள நிறையவே மதிக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த குடும்பத்துக்காக நிறைய உழைக்கிறாங்க, நிறைய பாடுபடுறாங்க, பசங்களை படிக்க வச்சுருக்காங்க, இப்போது பொண்ணையும் படிக்க வைக்கிறாங்க. அதையும் தாண்டி உங்கள் அம்மா அப்பான்னு எல்லாரையுமே அந்த வீட்டில் நல்லா கவனிச்சிட்ருக்காங்க. இப்படிப்பட்டவங்களை நீ பாராட்டணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அதுக்காக இனிமேல் இது போல் பேசாதரா கோபி. நீ பேசுகிறது எனக்கே கோபம் வருது. இதெல்லாம் பாக்கியா கேட்டாங்கன்னா கொந்தளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்ட கோபி இதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக வந்துட்டு அங்கே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரிடா கோபி, இனியாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியான்னு சொல்லி கேட்க, நான் இனிமேல் தான் ஃபோன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வெளியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இனியாவை காலேஜுக்கு கொண்டு ட்ராப் பண்ண போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய இஷ்யூவாக நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே இந்த ஃபங்க்ஷனில், அதாவது எங்கள் பப்புக்கு போன இடத்துல நடந்த பிரச்சனையெல்லாம் யாரோ ஷூட் பண்ணி அவங்களுடைய சோசியல் மீடியாவில் போட இது வந்து பெரிய வைரலாகவே ஆயிருக்கு. அதுவும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி குறிப்பாகவே போட்டிருக்காங்க. இவங்களுக்கு எதிரி, அதாவது இந்த காலேஜுக்கு எதிரியாக உள்ளவங்க. இதை பார்த்து அந்த காலேஜில் உள்ளவங்க, உங்களால் தான் எங்களுக்கு பெரிய கெட்ட பேருன்னு சொல்லி ஏற்கனவே இனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே காலேஜ் வந்ததுனால அவங்கள நிற்க வச்சு எல்லா முன்னாடியுமே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இதில் இனியாவுமே இப்போ மாட்டிக்கிட்டாங்க. இனியா வந்த கையோட இனியாவை நிற்க வச்ச, நீ பெரிய டாப்பர்னு நினச்சி தான் உனக்கு இந்த காலேஜில் சீட் கொடுத்தோம். ஆனால் நீ இப்படி காலேஜோட பேரை டேமேஜ் பண்ணுவேன்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நல்லா படிக்கிற பொண்ணாக இருக்கலாம், ஆனால் நல்லா ஒழுக்கமுள்ள பொண்ணாக இருக்கணுமா இல்லையா? உங்கள் வீட்டிலலாம் எல்லாம் சொல்லி கொடுத்து தானே வளர்த்தாங்கன்னு திரும்பவும் தன்னுடைய வீட்டையை பற்றி பேச ஆரம்பிக்க, இதை கேட்க முடியாத இனியா ரொம்ப அழக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே எழிலுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வந்தாலும் இன்னொரு பக்கம் தங்கச்சி யார் முன்னாடியும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் நின்றுட்டு இருக்காங்க. சார், அப்படியெல்லாம் எந்த வீடியோவுமே பரவலைன்னு சொல்ல, அந்த வீடியோ பரவுன சில செகண்ட்லேயே எனக்கும் வீடியோ வந்தது. ஆனால் நான் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் அது யார் அனுப்புனாங்கன்றதையும் கண்டுபிடிக்க சொல்லி அதை நான் டெலீட் பண்ண வச்சேன். அப்படி இல்லைன்னா இந்நேரம் என் காலேஜோட மனம் கப்பல் ஏறி இருக்கும். இப்படி இவங்களால வந்த ஒரு சின்ன பிரச்சனையை எப்படியோ சமாளிச்சாச்சு. இதுக்கப்புறம் இவங்களால பெரிய பிரச்சனை வராதுன்னு என்ன சார் நம்பிக்கை கொடுக்க முடியும் உங்களாலன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட ஏழில் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாளைக்கு காலையில் வந்து எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸோட வந்து டிசியை வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு இடம் இல்லை. நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியான காலேஜில் படிக்க நிறைய காலேஜில் இருக்குது. அதில் போய் தேடி போய் படிங்க. இது டாப்பர்ஸ் படிக்கிற காலேஜ் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதனால் இனியா ரொம்பவே கதறி கதறி அழுக ஆரம்பிக்க, இதுக்கப்புறம் அழுகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏற்கனவே அம்மா உனக்காக எல்லா இடங்களையும் வந்து நின்று உனக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க, அசிங்கப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறமும் உன்னால் அசிங்கப்படணும்னு நினைக்கிறியா? இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க என்ன நினைப்பாங்க? நேற்றையே அம்மா அழுதப்போ பார்த்தல அப்படின்னு சொல்லி எழில் கேட்குறாங்க. அண்ணா இப்போ என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லி அழுக, போதும் இனியா, அழுது எங்களையும் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழில் என்ன பண்ணுறாங்கன்னா, இனியாவை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட அங்கே வந்து பாக்கியா ஹோட்டல் கிளம்பிட்டு இருக்க, என்னாச்சுடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்புனீங்க, அதுக்குள்ளே வந்து நின்றுட்டுருக்கீங்கன்னு சொல்ல, இங்கே எழில பார்த்து எல்லாரும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. இனியா அழுதுகிட்டே இருக்க, இனியா அழுகிறத பார்க்க எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு எழில்கிட்ட இங்கே ஜெனியும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எழில் அங்கே காலேஜில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல, இதை கேட்ட மொத்த குடும்பமும் ஆடி போய் நிற்கிறாங்க. திரும்பவும் இனியாவுக்கு அடி விழுது. பாட்டி தான் அடிக்கிறாங்க. பாத்திலடி, நீ பண்ண ஒரு விஷயம் எங்கே போய் பாதிக்குது பாரு. இது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிச்சிருக்க வேண்டியது. ஏதோ அந்த புண்ணியமா பண்ண வேலையால் இப்போ அந்த வீடியோ எங்கே பரவ விடாமல் தடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ நீ காலேஜில் படிக்க முடியாமல் போயிடுச்சுல, இதை பற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கேலி பண்ணி சிரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கண்ணா பின்னாடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இங்கே கோபி ஏற்கனவே தன்னுடைய ஃப்ரெண்ட் கிட்ட இங்கே இனியாவை பற்றி கவலைப்பட்டு பேசிகிட்டு இருந்தவர், இதுக்கப்புறம் இனியா கிட்ட பார்த்து பேசாமல் என்னால் இருக்க முடியாது, அவளுக்கு போய் தைரியம் பேசிட்டு வந்தால் மட்டும்தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும்னு நினச்சி திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு போனால் பிரச்சனையாகவும் நேராக காலேஜ் போகலான்னு போனால் காலேஜுக்கு போயிடறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் நடந்த விஷயம் எல்லாமே கோபிக்கு தெரிய வருது. இதனால நேராக இனியாவை பார்க்குறதுக்காக வீடு தேடியும் வந்துடுறாங்க. வீடு தேடி வந்த உடனே கையோட இங்கே வந்து எல்லாரையுமே திட்டுறாங்க. பார்த்தீங்கல்ல இப்போ உங்களுக்கு சந்தோஷமானு சொல்லி கேட்க, என்னடா என்ன பேசிக்கிட்டு இருக்க, அதுவும்
எங்கே வந்து நின்று யார்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு எங்கள் தாத்தா கேட்குறாங்க. இல்லை, இனியாவை இப்போ காலேஜ் விட்டே அனுப்பிட்டாங்க. முதல்ல இப்படி தான் வீட்டில் போய் சொல்லிட்டு போனா, அதுவும் இவ ஆரம்பித்த பிஸ்னஸ்க்கு அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வர ஆரம்பிச்சுது. இனியா வீட்டில் போய் சொல்லவே ஆரம்பிச்சா. சின்ன சின்ன போய் இப்போ பெரிய அளவில் வந்து நிற்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இங்கே பாக்கியா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன் எங்கள் இனியாவும் கலங்கி போய் அதே அதிர்ச்சியில் தன்னுடைய அப்பாவை பார்க்க, பாருமா இனியா, இதுக்கும் கவலைப்படாத, அந்த காலேஜில் ஒன்று சேர்த்துப்பாங்க, அதுவும் நீ டாப்பர் அப்படின்னு சொல்ல, டாப்பர்னு சொல்லி தான் இப்போ நான் இந்த நிலைமைக்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன இனியா, என்ன பேச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து ஈஸ்வரி கேட்க, ஆமாம் பாட்டி, நல்லா படிக்கிறோம், இதை கூட செய்யக்கூடாதா அப்படின்னு நினச்சதுனால தான் இப்போ நான் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறேன்னு சொல்ல, நீ இந்த மாதிரி பேசி தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத, தவறுகள் எல்லாமே உன் பக்கம் தான் இருந்துகிட்டு இருக்கு. இங்கே வீட்டில் உள்ளவங்க பழி மேலே போடுறதுனால ஒன்றும் ஆகப்படுறதில்லன்னு சொல்கிறாங்க பாட்டியும். இதை பார்த்துட்டு பாக்கியா அழுதுட்டு நின்றுட்டு இருக்க. இப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்குமே, நடத்து, இனிமே நீ நல்லா நடத்து. இதுக்கப்புறம் என்னதான் பண்ணலான்னு இருக்க? பேசாமல் இனியாவை கூட்டிகிட்டு போய் அவங்க கையில் விழுவியோ காலில் விழுவியோ எனக்கு தெரியாது, ஆனால் இனியாவை அந்த காலேஜில் நீ தான் படிக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, நான் எதுக்கு காலேஜ் போகணும்? இப்போ இவ்வளோ தூரம் இவ்வளோ உரிமையில் வந்து என் பொண்ணுன்ற உரிமையில் பேசுகிறீங்கல்ல, அந்த உரிமையை இப்போ எடுத்துக்கோங்க. நானே என் பொண்ணுக்காக எத்தனை தடவை போய் எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுட்டுருக்குது. இந்த ஒரு தடவை போனாதான் உங்களுக்கும் அது என்ன ஏதுன்ற வழியும் வரும், புத்தியும் வரும். இன்னைக்கு இனியா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு இன்னொரு வகையில் நீங்களும் தான் காரணம். எதுக்குமே காரணமே நீங்களே இல்லாத மாதிரி நடந்துட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க கோபி. இந்த வீடு வேணாம், பிள்ளைங்க வேணான்னு விட்டுட்டு போனீங்கல்ல, இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்ல, இந்த இனியாவை படிக்க வைக்கணும்ல, எல்லாம் நான் தான் பார்த்துக்கணும். நீங்கள் இங்கேருந்து போனதுக்கு பிறகு இந்த குடும்பத்தில் உள்ளவங்களை பார்த்துக்கிட்டா உங்கள் ஒய்ஃப் எங்கள் குடும்பத்தை பற்றி கேவலமாக பேச மாட்டாங்க அப்படின்னு எங்கள் கேள்விக்கு மேலே கேள்விகளை வறுத்தெடுக்கிறாங்க கோபியை. உடனே கோபி சொல்கிறாங்க, போதும் நிறுத்து, ஏன் பொண்ணை கூட்டிகிட்டு போய் என்னால் அந்த காலேஜில் சேர்க்க முடியும்னு சொல்ல, முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வா இனியா, இன்றைக்கே போகலான்னு சொல்லி இனியாவை கையோட கூட்டிகிட்டு போக எங்கள் எழில் கேட்குறாங்க, என்னம்மா நீ அப்படின்னு சொல்ல, போகட்டும்டா, அப்போ தான்டா அவருக்கும் தெரியும் யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட அப்போ தான் அவருக்கு தெரியும். ஸ்கூலுக்கு வந்தது கிடையாது, இத்தனை வருஷத்தில் ஒரு நாளாவது ஸ்கூலுக்கு வந்து என்ன இதுன்னு கேட்டிருப்பாரா? இல்லையே, என்ன தப்பு பண்ணாலும் நான் தானே போய் நின்றுக்கிட்டு இருக்கேன், இவருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, போகட்டும் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து கோபி என்ன பண்ணுறாங்கன்னா, இனியாவை கூட்டிகிட்டு நேராக காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போகிறவங்கள பார்த்த உடனே அங்கே இருக்கிற பிரின்ஸிபல்லேருந்து எல்லாருமே இனியாவை திட்ட, இல்லை சார் நான் ஒரு நிமிஷம் சொல்ல வரதை கேளுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சார், இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, இந்த பிள்ளைங்க மேலெல்லாம் நம்பிக்கை நிறையா வச்சுருந்தேன், ஆனால் இந்த பிள்ளைங்க இப்படி பண்ணணும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து கோபி அடி பணிஞ்சு பேசி பார்க்குறாங்க, கொஞ்சம் வந்து ரூல்ஸ் பேசி பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிரட்டுற மாதிரியும் பேசி பார்க்குறாங்க, எதுக்குமே ஒத்து வர மாட்டுறாங்க. இதை பார்த்து எங்கள் கோபிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே வேற வீட்டில் நம்ம சவால் விட்டு இனியாவை எப்படியாவது காலேஜில் சேர்த்துக்க வைக்கலான்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தால் இங்கே இவனுங்க நம்மளை இப்படி வச்சு செய்கிறானுங்களே நினச்சிட்டு இங்கே கோபி பயங்கர டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. என்ன டாடி, இங்கே வந்து என்னை சேர்த்து விட்டுருவீங்கன்னு சொன்னீங்க, இப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாடின்னு இனியாவும் சொல்கிறாங்க. இல்லைம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை நான் எப்படியும் சேர்த்து விட்டுருவேன்னு சொல்லிட்டு எங்கள் கோபி வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. அங்கே போய் வெயிட் பண்ணுறாங்க, இங்கே வெயிட் பண்ணுறாங்க, டைம் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கே தவிர இங்கே இனியாவை யாருமே கண்டுக்கிறதும் இல்லை. இனியாவை யாருமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. மற்ற பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் அடுத்த நாள் தான் வர சொன்னாங்கன்றதுனால அவங்க யாருமே இல்லை. இங்கே கோபி மட்டுமே இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கோபியையும் வேற கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறாங்க. இப்படி தான் வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்களை கவனம் இல்லாமல் பார்த்துப்பீங்களான்னு சொல்லி திட்டேன். இது இன்னமும் கோபிக்கு அசிங்கமாகவும் போயிடுது. கொஞ்ச நேரத்தில் இங்கே பார்த்தா எழில் வந்து பாக்யாவை கூட்டிகிட்டு வராங்க. பாக்யா வந்த கையோட இனியா ஓடி போய் தன்னுடைய அம்மாவை கட்டிப்பிடிக்க, என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. பரவாயில்ல விடு இனியா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் சந்திக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இப்போ கிடைச்ச உனக்கு பெரிய தண்டனையே போதும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, நீ என்னோட பொண்ணாக போயிட்ட, நானும் உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சா தனிப்பட்ட முறையில் கொடுக்கலாம், ஆனால் உன்னோட படிப்பை பாதிக்கிற அளவுக்கு என்னால் எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளாலேயே எதுவுமே பேசி சமாளிக்க முடியல, இதில் இவன் மட்டும் என்னத்தை பேசி என்னத்தை கிழிச்சிட போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்க கோபிக்கு அவங்க முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி எழிலும் பாக்யாவும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்றது எங்கள் கோபிக்கு தெரியல. கொஞ்ச நேரத்தில் வெளியில் வர இனியாவும், என்ன இனியா ஆச்சு, இப்போது உங்கள் அம்மா வந்து பேசணுன்னு ஒத்துக்கிட்டாங்களா என்ன, அப்போவும் வேணான்னு தான் சொல்லுவாங்க. இத்தனை வருஷமாக நானும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், எத்தனையோ ஃபீல்டில் இருந்திருக்கேன், எத்தனையோ பேர் சந்திச்சிருக்கேன், எத்தனையோ பேர்கிட்ட பேசியிருக்கேன், அவங்கக்கிட்டையெல்லாம் பேச முடிஞ்ச அளவுக்கு என்னால்
இவங்க கிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியல இனியா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ என்னமோ இப்பதான் வந்தா, 5 நிமிஷம் உள்ள போய் பேசினா. அவங்கெல்லாம் இவ பேசினதுக்கெல்லாம் ஒத்து வந்திருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, உடனே இனியா சொல்றாங்க, அதெல்லாம் இல்லை டாடி, என்னை இந்த காலேஜில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா எல்லாத்தையுமே கரெக்டாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சாங்க, அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல, இது இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்கு. அதே போல என்ன பண்ணா அப்படி அம்மா என்ன பேசினான்னு சொல்ல, நீங்க அவங்க கிட்ட அதிகாரமாக பேசுனீங்க, ரூல்ஸ் வச்சு பேசுனீங்க, உங்கள் பணத்து முறை காட்டுனீங்க. ஆனால் அம்மா அப்படி பேசலை. அம்மா புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டாங்க. அங்கே பப்பில் என்ன நடந்ததுன்றதை 4 பேர் 4 விதமாக வீடியோ எடுத்து போட்டாங்க, தப்பாக க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடந்ததுன்றது அங்கே இருக்க வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல, அதை தான் அம்மாவும் அண்ணனும் பண்ணினாங்க. அம்மாவும் அண்ணனும் நேரில் போய் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, எல்லாம் எங்கள் சீனியர் பசங்களால் தான் நடந்ததுன்றதை கண்டுபிடிச்சி அந்த வீடியோவை கொண்டு வந்து எங்கள் பிரின்ஸிபல்கிட்ட போட்டு காட்டினதுனால தான் இன்றைக்கி நான் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சேன். இப்போ தப்பு பண்ணது யாருன்றது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நாங்கள்லாம் யாருமே குடிக்கலன்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கும். நான் மட்டும் இல்லை, இப்போ என் கூட சேர்ந்து மற்ற பொண்ணுங்களையும் காலேஜில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, இதை கேட்ட கோபி ஆடி போய் நிற்கிறாங்க. இப்போனாலும் அம்மாவை பற்றி புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அவசரத்தில் முடிவெடுக்கிறவங்க, அம்மா புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறவங்க, இதுதான் அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற வித்தியாசம்னு எழில் அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. அங்கே வர மற்ற பசங்களோட அம்மாவும் இங்கே இனியாவோட அம்மாவுக்கு நன்றி சொல்ல, இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நீங்களும் உங்கள் பசங்களை கவனமாக பார்த்துக்கோங்கன்னு இங்கே பாக்யா சொல்லிட்டு இனியாவையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. நாளையிலேருந்து காலேஜ் வரலாம் இனியான்னு சொல்லிட்டு இனியாவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அதே போல் பாக்யா பாக்யாவோ அதே போல் இனியாவோ பாக்யாவோ எழிலோ மற்ற யாருமே இங்கே கோபியை கண்டுக்கலை. கோபிக்கு பேரதிர்ச்சியாகவும் இருக்குது, அசிங்கமாகவும் இருக்குது. நம்மளோட திமிரை காட்டி அடி பண்ணி வைக்கலாம்னு நினச்சோம், ஆனால் இவன் நடந்துக்கிட்ட விதமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த ஒரு வெறுப்புலையும் அந்த ஒரு அசிங்கத்துலேயும் நின்றுட்டு இருக்காங்க எங்கள் கோபி.